Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the force on the body is directly proportional to the rate of change of momentum. Change in momentum takes place in the direction of force. Okay? First, momentum அப்படின்னா என்னன்னா, it simply is nothing but product of mass and velocity. Okay, right. Change in momentum means difference between final momentum and initial momentum. Okay, இப்போ இதுக்கான இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ண போறோம். ஜஸ்ட் ஃபோர்ஸை எப் அப்படிங்கிற லெட்டரால டினோட் பண்ணலாம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம், ரைட்? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் அதை நம்ம டெல் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா டெல் பி பை டைம், அதாவது யூனிட் டைம்ல எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதா இதுக்கான மீனிங். ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் மீனிங் என்னன்னா, இந்த மொமெண்டம் எவ்வளவு வேகமா சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபோர்ஸோட அமௌண்ட் அதிகம்னா மொமெண்டம் ரொம்ப வேகமா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஆக்சுவலா மொமெண்டம் இங்க சேஞ்ச் ஆகுதுன்னா, அக்கார்டிங் டு நியூட்டோனியன் கான்செப்ட், நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் படி மாஸ் வந்து அப்சல்யூட், அதாவது ரிமைன்ஸ் த சேம். அது மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும், ஒரு ஆப்ஜெக்ட் என்ன வெலாசிட்டியில மூவ் ஆனாலும் எப்படின்னா மாஸ் சேஞ்ச் ஆகாது. மாஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன, ரிலேட்டிவிட்டி, ரைட்? ரிலேட்டிவிஸ்டிக் லிமிட்டுக்கு மேலதான், அந்த லிமிட்ல தான் மாஸ் இஸ் அ வேரியபிள், அதாவது வெலாசிட்டியை பொறுத்து மாஸ் சேஞ்ச் ஆகும். இது வந்து ஐன்ஸ்டீன் கான்செப்ட். ஓகே, சோ நம்ம இங்க வந்து நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். அதன்படி பார்க்கும் பொழுது மாஸ் இங்க சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஆக்சுவலா மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் அண்ட் வெலாசிட்டி ரெண்டோட ப்ராடக்ட். மாஸ் சேஞ்ச் ஆகாது, பட் இங்க மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டைரக்டா என்ன நடக்குது, ஜஸ்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கான ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்க, இதோட மாஸ் m. ஓகே, இது மேபி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கலாம், மேபி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி v, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம், அல்லது இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கலாங்க. ஜஸ்ட் நம்ம இது மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபோர்ஸை அப்ளை பண்றோம் அப்படின்னா, இது இன்கேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருந்துச்சுன்னா இந்த மூவிங் ஆப்ஜெக்டோட டைரக்ஷன்லயே நம்ம ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்றோம், ரைட்? ஸோ அப்போ டெஃபினட்டா இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ரைட்? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸோட அமௌண்ட்டை பொறுத்து இந்த வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் அதிகமாகும். ஓகே, இப்போ பிஃபோர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த மொமெண்டத்தை நம்ம PI அப்படின்னு வச்சுக்கிறோம், P இனிஷியல். ஓகே, ஸோ மாஸ் இன்டு இதோட இனிஷியல் வெலாசிட்டியை u அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி v-ஆ சேஞ்ச் ஆகுது. இன்கேஸ் u வெலாசிட்டில இருந்து v வெலாசிட்டியா சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபைனல் மொமெண்டம் pf இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு த ஃபைனல் வெலாசிட்டி v. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் del p இஸ் ஈக்குவல் டு final value minus initial value of the momentum. So PF is minus, that means mv, PI minus mu, right? So இங்க m காமனா இருக்குது, m of v minus u அப்படின்னு எழுதுறோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த del p இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ல, ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டியில நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா, force is proportional to change in momentum, it is nothing but mass into v minus u divided by the time, the rate of change of momentum. Okay, இப்போ
இது v minus u by t அப்படின்னு டேர்ம்ல இருக்கு. இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், ரைட்? அப்ப இதை எப்படி ஸ்டேட் பண்ணலாம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். v minus u by t அப்படிங்கறத rate of change of velocity, that is acceleration, a is equal to v minus u by t. This is rate of change of velocity. Okay, this is இத வந்து acceleration அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். So இந்த proportionalityல f is proportional to mass into acceleration. Okay, mass into acceleration, right? So இது வரைக்கும் நமக்கான ரிலேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் f is proportional to ma, right? நம்ம எந்த ஒரு இடத்துலயும் proportionality எடுக்கிறோம். proportionality அப்படின்னா என்னன்னா இந்த குவாண்டிட்டிக்கும் இந்த குவாண்டிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்னஸ் சொல்லுது. அதாவது ரெண்டு இடையில இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை பத்தி பேசுது. ஓகே, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டு ஈக்குவல் டு போடணும்னா இந்த குவான்டிட்டிஸ் வேற ஏதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், ரைட்? சோ அதையும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணணும். சோ அப்படி இன்கேஸ் வேற ஏதாவது ஒரு குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த குவான்டிட்டி நம்ம கேன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணலாம். So f is equal to k into ma. அதாவது ஒரு proportionality எடுத்துட்டு equal to போடுறோம்னா நம்ம ஒரு யூசுவலாவே கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றதுக்கான ரீசன் என்னன்னா இன்கேஸ் இந்த குவான்டிட்டிஸ் அதாவது இங்க இருக்கிற குவான்டிட்டிஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாவது சில குவான்டிட்டிஸ் கூட இது டிபெண்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ, இல்லைன்னா இன்கேஸ் இந்த 3 குவான்டிட்டிஸும் எந்த அளவுக்கு டிபெண்ட் ஆயிருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு மெஷர் தான் இந்த கே. ஓகே, இதுதான் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றதுக்கான ரீசன். ஓகே, இப்போ நம்ம அதாவது நியூட்டோனியன் கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது ஃபோர்ஸ், மாஸ், ஆக்சலரேஷன் இது வந்து வேற எதையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. இந்த ஃபோர்ஸ், மாஸ், ஆக்சலரேஷன் இந்த 3 குவான்டிட்டிஸ்க்குள்ள மட்டும்தான் வேரியேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் at the SI unit system, so k ஓட வேல்யூ என்னவா இருக்குதுன்னா ஈக்குவல் டு 1 இருக்கு. சோ என்ன பண்ணலாம்னா இந்த f is equal to நம்ம ma ன்னு சொல்லி எழுத முடியும். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஃபார் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ரைட்? சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the force acting on the body is directly proportional to rate of change of momentum, right? Change in momentum takes place in the direction of force. Okay, இந்த ஈக்குவேஷன் படி எப்படி நம்ம மாத்தி சொல்ல முடியும்னா force is directly proportional to acceleration. ஏன்னா இங்க மாஸ் சேஞ்ச் ஆக போறது இல்ல, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ப்ரொபோர்ஷனாலிட்டியில மாத்தணும் அப்படின்னா force is proportional to acceleration. For a constant mass நம்ம ஃபோர்ஸ் அதிகப்படுத்த ஆக்சலரேஷன் அதிகமாகும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சரியா தான் டெரைவ் பண்ணிருக்கிறோம், எந்த டவுட்டும் கிடையாது. பட் இது வந்து நம்மளோட கான்செப்ட் படி 99% தான் ட்ரூ, ரைட்? என்ன காரணம்? ஏன் அந்த ரிமைனிங் 1% என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஈக்குவேஷனை எந்த ஒரு மேனர்ல யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் பாருங்க. இப்போ x is equal to 5 அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம 5 அப்படிங்கிற வேல்யூவை xல அசைன் பண்றோம். அதாவது இங்க 5 தான் காஸ், xங்கிறது எஃபெக்ட், ரைட்? xங்கிறது எஃபெக்ட். ஓகே, எந்த ஒரு விஷயமும் அப்படிதான். இப்ப x is equal to y ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா yல ஏதோ சம் சேஞ்ச் நடந்ததுன்னா அது xல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ y தான் இங்க காஸ், xங்கிறது எஃபெக்ட். இதுதான் ஆக்சுவல் ரீசன், ஆக்சுவல் மீனிங் ஆஃப் ஈக்குவல், ரைட்? பட் இங்க பாருங்க, சோ இதுதான் ஆக்சுவல் மீனிங். இந்த கான்செப்ட் படி இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா ஆக்சலரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. பட் ஆக்சுவலா அப்படியா இல்ல,
ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆனா மட்டும்தான் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இங்க ஃபோர்ஸ் தான் காஸ், ஆக்சலரேஷன் இஸ் எஃபெக்ட். அப்போ ma ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கறதான் சரியான ஈக்குவேஷன் ஆயிருக்கும். இது 100% ட்ரூ. ஓகேங்களா? பட் நம்ம கன்வென்ஷனலா இதே ஈக்குவேஷன் எடுத்திருக்கிறோம், அதனால பெரிய அளவு மிஸ்டேக் இல்ல. இன்கேஸ் நீங்க இந்த ஈக்குவல் டுவோட மீனிங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ma ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிற இந்த ஃபார்ம் தான் 100% ட்ரூ. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனோட மீனிங் acceleration is proportional to force. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். ரைட், இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் மாசஸ் மேல எக்ஸர்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் மாஸோட அமௌண்ட் வந்து 1 கிலோகிராம், செகண்ட் மாஸ் வந்து 10 கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மேலையும் ஒரே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றோம், அப்ளை பண்றோம். அதாவது ஒரு பர்சன் இந்த ரெண்டு மாஸையும் கிக் பண்றதா, ஒரே ஃபோர்ஸ்ல கிக் பண்றதா அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எந்த மாஸ் வந்து ரொம்ப வேகமா ரொம்ப ஹை ஸ்பீட ரீச் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த 1 கிலோகிராம் மாஸ் வந்து ரொம்ப வேகமா மூவ் ஆகும், ரொம்ப சீக்கிரமே ஹை ஸ்பீட ரீச் பண்ணிடும். பட் இந்த 10 கிலோகிராம் மாஸ் அவ்வளவு ஹை ஸ்பீட ரீச் பண்ண முடியாது. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதுல சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதிகமா இருக்கு, இங்க லோவா இருக்கு. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இங்க லோவா இருக்கு. சோ இங்க ஆக்சலரேஷன் அதிகமா இருக்குங்க, இங்க ஆக்சலரேஷன் கம்மியா இருக்குது. ஆக்சலரேஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ஒரு ஸ்மால் டைம் ஆஃப் இன்டர்வல்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதா ஆக்சலரேஷன். சோ இங்க ரொம்ப மெதுவா தான் அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஆக்சலரேஷன் இருக்குது. இங்க ரொம்ப அதிகமான ஆக்சலரேஷன் இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, லோ மாஸ் அக்வயர் மோர் ஆக்சலரேஷன். எதுக்கு மாஸ் கம்மியா இருக்கோ அதுக்கு ஆக்சலரேஷன் அதிகமா இருக்கும். சிம்பிள், இங்க பாருங்க. அப்போ F is equal to ma. இதுல இருந்து நம்ம இங்க நம்ம ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம். சோ இப்போ a is equal to இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா F by m அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இங்க நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம், ரைட்? இப்போ a is proportional to 1 by m அப்படின்னு எழுத முடியும். சோ மாஸோட வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் கம்மியா இருக்கும். சோ இந்த மீனிங், இந்த ரிலேஷன் எப்படி ஸ்டேட் பண்ணலாம்னா, ஆக்சலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஓகே, ஆக்சலரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அதாவது ரொம்ப கம்மியான மாஸ் அதிக ஆக்சலரேஷனையும், ரொம்ப அதிகமான மாஸ் குறைவான ஆக்சலரேஷனையும் ஃபீல் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆக்சலரேஷன், மாஸ், ஃபோர்ஸ் இந்த மூணுக்குமான ரிலேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் என்னென்னலாம் செய்ய முடியும், இல்ல ஃபோர்ஸ் எப்ப தேவைப்படும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்குதுங்க. v வெலாசிட்டி, ஒரு கான்ஸ்டன்ட் v வெலாசிட்டில ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு ஃபோர்ஸ் தேவையா அப்படின்னா ஃபோர்ஸ் தேவை கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்றதுக்கு தான் ஃபோர்ஸ் தேவை. இந்த மோஷனை மெயின்டைன் பண்றதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா? சோ அதாவது இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குது அப்படின்னா அதை வந்து மூவிங் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, மூவிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஃபோர்ஸ் ரெக்வயர்டு, ஃபோர்ஸ் தேவைங்க, ரைட்? இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸா மூவிங்ல இருக்குதுங்க, இதை வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஃபோர்ஸ் தேவை. அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ சம் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்குது, அதோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் தேவை, இல்ல டிக்ரீஸ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் தேவை. அதே வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஃபோர்ஸ் இருந்தா டெஃபினட்டா ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் சரியா சொல்லணும்னா நெட் ஃபோர்ஸ் இருந்தா ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அங்க
நெட் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் தட் மீன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஆக்சலரேஷன் அங்க ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம்னா ஒரு லீனியர் மோஷனை வச்சு பார்த்தோம். ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டை இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்துல மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆயிட்டு இருக்குதுங்க ஆஃப் ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னு வைங்க. யூனிஃபார்ம் ஸ்பீட், நாட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஏன்னா வெலாசிட்டி அப்படிங்கிறது சிம்பிள் ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸ்பீட் பிளஸ் டைரக்ஷன், அதாவது ஸ்பீட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன், அதுதான் வெலாசிட்டி. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீட் இருக்கும். இந்த பாயிண்ட்லயும் 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீட் இருக்கும். இந்த பாயிண்ட்லயும் 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீட் இருக்கும். எல்லா பாயிண்ட்லயும் ஒரே மாதிரி ஸ்பீட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ரைட்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்கிள்ஸ் இது கவர் பண்ணுச்சு அப்படின்னா இத யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க நான் ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கிறேன். வெலாசிட்டி இஸ் ஹியர் வேரியபிள். ரீசன் என்னன்னா, இந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ரைட்? அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? சோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதா தான் அர்த்தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சலரேஷன் இருக்கணும்னா அங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சோ இங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ். ஃபீட்டல் அப்படிங்கிற லாட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங்னா டுவார்ட்ஸ் அப்படின்னு மீனிங். சோ சென்ட்ரிஃபீட்டல் அப்படின்னா டுவார்ட்ஸ் த சென்டர். டுவார்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் மேல டுவார்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டோனை ஒரு சின்ன ரோப்ல நம்ம கட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா சுழற்றணும் அப்படின்னா அந்த டென்ஷன், அதாவது அந்த ரோப்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டென்ஷன், அந்த டென்ஷன் தான் இங்க சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகுது. ஆக்சுவலா சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு ரியல் ஃபோர்ஸ் கிடையாது. வேற சில ரியல் ஃபோர்ஸஸ் தான் சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகும். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, பிளானட்டரி மோஷன்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் எர்த் மாதிரியான பிளானட்ஸ சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரொட்டேட் பண்ண வைக்குது. ஓகேங்களா? சோ சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டுவார்ட்ஸ் சென்டர், ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தோட சென்டரை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது. அதுதான் சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் எப்ப தேவை, ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்றது, அதுக்கு ஒரு பேசிக் ஸ்கேல் ஒன்று வேணும். ரைட்? அந்த ஸ்கேல் என்னன்னு பார்த்தாங்கன்னா ஒரு யூனிட். ரைட்? எஸ்ஐ யூனிட் வேணும். இப்போ ஃபோர்ஸை டிஸ்கிரைப் பண்ணது, சரியா டிஸ்கிரைப் பண்ணவர் நியூட்டன். ரைட்? ஸோ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். இது சிம்பிள் ஆஃப் திஸ் யூனிட் கேபிட்டல் என். நம்ம இதை ஃபுல் யூனிட் எழுதணும்னா ஜஸ்ட் ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும் நியூட்டன். இது வந்து ரூல் ஆஃப் எஸ்ஐ யூனிட். ஓகே, இப்போ யூஸ்வலாவே என்ன பண்ணணும்னா ஒரு குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு யூனிட் தேவை. அந்த இப்போ எப்படின்னா 1 நியூட்டன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் ஏதோ சம் ஃபோர்ஸோட அமௌண்ட் வந்து 10 நியூட்டன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 1 நியூட்டன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே 10 நியூட்டன் சொல்ல முடியும். ஆக்சுவலா 10 நியூட்டனுக்கு என்ன மீனிங்னா 10 டைம்ஸ் த 1 நியூட்டன் அப்படின்னு மீனிங். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும், 1 நியூட்டன்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? 1 நியூட்டன். சோ நம்ம அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்.
F is equal to ma, second law of Newton எடுத்துக்கிறோம். ஸோ இதுல இப்போ ஃபோர்ஸோட யூனிட் 1 நியூட்டன், ரைட்? இது எப்போ 1 நியூட்டன் ஆக முடியும்னா இந்த மாஸ் ஓட SI யூனிட் வந்து நம்ம கிலோகிராம், ரைட்? ஸோ 1 கிலோகிராம். ஆக்சலரேஷனோட SI யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஸோ 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 1 கிலோகிராம். இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுங்க. இந்த ஃபோர்ஸ் இத 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆக்சலரேஷனுக்கு இன்வால்வ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட அமௌண்ட் வந்து 1 நியூட்டன். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட், அதோட மாஸ் 1 கிலோகிராம், அதோட அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோட ஆக்சலரேஷன் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் 1 நியூட்டனா இருக்கும். So amount of force required to produce the 1 meter per second square acceleration of mass 1 kilogram is called 1 Newton force. Okay, right? இது வந்து SI unit of force அப்படின்னு சொல்றோம். CGS யூனிட்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டைன். ஓகே, டைன். ஸோ CGS அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ இந்த டேர்ம்ல இந்த ஈக்குவேஷன் எழுத போறோம். F is equal to ma, ரைட்? அங்க வந்து மாஸோட யூனிட் வந்து CGSல கிராம், ஸோ 1 கிராம். ஆக்சலரேஷனோட யூனிட் CGSல 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ CGS யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டைன் அப்படிங்கிறோம். அதாவது எப்படின்னா 1 கிராம் மாஸ 1 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனுக்கு இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் தான் 1 டைன். இந்த ஃபோர்ஸ் தான் 1 டைன். ஆக்சுவலா 1 நியூட்டன் அப்படிங்கிறது 10 பவர் 5 டைன் சேர்ந்தது. டைன்ங்கிறது ரொம்ப ஸ்மால் ஃபோர்ஸ். 10 பவர் 5 டைன்னா 1 லேக் டைன்.